சுருக்கம் இதோ. தத்துவமும் கொள்கையும். கதையைச் சொல்பவர் ஒரு தத்துவத்தை பின்பற்றுகிறார். அந்த தத்துவத்தின் முக்கிய நோக்கம் மக்கள் தங்களுக்கு வெளியே உள்ள ஏதோ ஒரு பொருளுக்கோ அல்லது நபருக்கோ அடிமையாக வாழ்வதிலிருந்து அவர்களை விடுவிப்பதாகும். மதங்கள் அல்லது அரசாங்கங்களை சார்ந்திருக்காமல் மக்கள் தங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் வலி மற்றும் துன்பம் இல்லாததாகவும் வாழ வேண்டும் என்பதே அதன் இலட்சியம். கைது செய்யப்படுதல். ஒரு கிராமத்தில் மக்கள் கூட்டத்தில் பேசி முடித்தவுடனே சிலர் திடீரென வந்து அவரை எளிதில் கைது செய்கிறார்கள். அவர்கள் மிகவும் தந்திரமாக திட்டமிட்டு அவர் தப்பிக்க முடியாதபடி சரியான நேரத்தில் செயல்பட்டுள்ளனர். சிறையும் சித்திரவதையும். அவர் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் சரணடைகிறார். அவரை ஒரு சிறிய ஜன்னல்கள் இல்லாத கல் சிறையில் அடைகிறார்கள். 2 நாட்களுக்குப் பிறகு அவரை நகரத்தின் மையத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு அவருடைய பேச்சைக் கேட்ட அதே மக்கள் இப்பொழுது அவர் சித்திரவதை செய்யப்படுவதை காண ஆவலுடன் கூடுகிறார்கள். அவருடைய ஆடைகளை களைந்து ஒரு கல் பலகையில் கைகளையும் கால்களையும் கயிறுகளால் கட்டுகிறார்கள். அந்த பலகையை ஒரு நெம்புகோல் மூலம் மெதுவாக செங்குத்தாக உயர்த்துகிறார்கள். பலகை உயர உயர அவருடைய கைகளும் கால்களும் 4 திசைகளிலும் இழுக்கப்பட்டு வலி அதிகமாகிறது. வலியின் உச்சம். ஒரு நீதிபதி, இன்னும் உன் தத்துவத்தை போதிப்பாயா என்று கேட்கிறார். ஆனால் அவர் பதிலளிக்காமல் அமைதியாக இருக்கிறார். சித்திரவதை தொடர்கிறது. ஒரு கட்டத்தில் அவருடைய முதுகெலும்பு முறிவது போன்ற சத்தம் கேட்கிறது. உணர்வின் நிலை. கடைசியில் அந்த வலியை அனுபவிக்கும் தன்னையே வேறு யாரோ ஒருவரை பார்ப்பது போல அவர் பார்க்கிறார். அந்த பலகையில் சித்திரவதைக்கு உள்ளாவது நான் தான் என்பதை அவர் ஆழமாக உணர்கிறார். சுருக்கமாக, இந்த பகுதி ஒரு கொள்கைக்காக சித்திரவதையை ஏற்கும் ஒருவரின் வலியையும் அந்த இக்கட்டான தருணத்தில் அவர் அடையும் மனநிலையையும் விவரிக்கிறது.